ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். இப்போ நம்ம சைனா டவுனில் இருக்கோம். இந்த வாரம் சிங்கப்பூரில் மிட்-ஆட்டம் அப்படிங்கிற மூன் கேக் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இந்த டேட்டுக்கு பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் எதனால் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சைனா டவுன் போகிறதுக்கு நம்ம செம்பவங் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்து நிறைய ரஃபல்ஸ் பேலஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம்னா டைரெக்டாக சைனா டவுன் போயிடலாம். சைனா டவுன் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இந்த மாதிரி கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு அந்த ஏரியாவையே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் ஹோயி அப்படிங்கிற ஒரு வில்வித்தை வீரர் இருந்திருக்காரு. அந்த காலத்தில் வானத்தில் மொத்தம் 10 சூரியன் இருந்து அந்த வெப்பத்தினால மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த வில்வித்தை வீரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட திறமை மூலமாக வானத்தில் இருந்த 9 சூரியனை அழிச்சிட்டு ஒரு சூரியனை மட்டும் விட்டு வச்சுருந்துருக்காரு. அதனால் மக்கள் எல்லாரும் நிலப்பரப்பு எல்லாமே நல்ல கூலாகி விவசாயம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த விஷயனால அவருக்கு ஒரு அமிர்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அமிர்தத்தை இவர் தன்னோட மனைவியான சாங் கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவர் வீட்டில் இல்லாத டைமில் சில திருடர்கள் அவரோட வீட்டுக்கு அதை திருட ட்ரை பண்ணும்போது அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கைக்கு இது போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த அமிர்தத்தை அவங்களே உள்ளே உழுங்கிட்டாங்க. அந்த அமிர்தத்தை உழுங்கினதுனால அதோட சக்தியினால் இவங்க நிலாவோட கடவுளாக மாறி நிலாவுக்கே பூமியிலேருந்து போயிட்டாங்க. தன்னோட அன்பான மனைவி தன்னை விட்டுட்டு நிலாவுக்கு போனதை நினச்சி வருந்துக்கிட்டே இருந்த ஹோயி வருஷம் நிலாவில் அவங்க என்ன மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கேக் மாதிரி பண்ணி வருஷம் அவங்கள வழிபட்டுட்டு இருந்திருக்காரு. காலப்போக்கில் அந்த பகுதி மக்கள் எல்லாமே ஹோயியோட மனைவி சாங்கை ஒரு கடவுளாகவே பாவித்து இந்த மாதத்தோட பௌர்ணமி அன்னைக்கு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் இந்த ஃபெஸ்டிவல் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இந்த ஃபெஸ்டிவலை ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அதாவது அறுவடை திருநாளாகவும் லைட்டிங் ஃபெஸ்டிவலாகவும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மூன் கேக்குங்கிறது இது தாங்க. இதுக்கு தாய்சி கேக் அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்குது. இதுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்குது இந்த கேக்குக்கு. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்க்கலாம். 17th செஞ்சுரியில் சைனீஸ் எம்பையர்ஸ் எல்லாருமே வருஷம் இந்த கேக்கை வச்சு மூனை வணங்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரே மூன் கேக் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால இந்த மாதிரி கேக் இருக்கிற ஷாப் இந்த சைனா டவுனில் அந்த லைனில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை நோக்கமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு இங்கே டெம்பிளுக்கு வர்றவங்க முடிச்சுட்டு இந்த மூன் கேக்கை சாப்பிட்டுட்டு தான் அந்த டேயை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம வாங்கியிருக்கிறது இந்த ஒரே ஒரு சின்ன கேக்கு தான். ஆனால் ஃபேமிலியோடு வர்றவங்க பாக்ஸாக வாங்கிட்டு போகிறாங்க. கேக்கு சின்னதாக இருந்தாலும் இதோட ரேட் ரொம்ப அதிகம். இதுக்காகவே சிங்கப்பூரில் தனி கம்பெனியாக ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, எல்லோரும் இந்த ஸ்டாச்சுவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே கோவிட்டுக்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் இங்கே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா கேதரிங் வச்சு சின்ன சின்ன லாண்டன் விளக்குகளை சின்ன பசங்க எல்லோரும் ஏந்திட்டு போய் இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால லிமிட்டட் பீப்புள் தான் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கோவிட் இல்லாத நார்மல் டைமில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் சிங்கப்பூரில் எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத அடுத்தடுத்து வீடியோ நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.